சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றதை இந்த பதிவில் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த கதையில ஒரு வித்தியாசமான ஒரு மந்திரி இருந்தார். அதாவது மந்திரின்னு சொல்ல முடியாது, ஒரு படைத்தளபதி. இவர் ஒரு தந்திரமான படைத்தளபதி. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு எதிரி நாடா இருந்தாலும் சரி, அவங்களும் சமாதானமாய் வந்துடுவாங்க. ஏன்னா இந்த மந்திரியோட தந்திரத்தால. இப்படி இருக்கிறதுனால இந்த தந்திரமான இந்த மந்திரி வந்து எல்லா போருக்கும் படைத்தளபதியாகவும் இவர் தான் போவார். அந்த நேரத்தில் இவருக்கு எல்லாமே வந்து நிறைய தந்திரங்கள்லாம் இருந்ததுனால இவரை யாராலையும் தோக்க முடியாது அப்படின்ற எண்ணம் இவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு தடவை இன்னொரு நாட்டுக்கு போர் எடுத்து போகும்போது அந்த நாடு வந்து வெள்ளை கொடி காமிச்சிட்டாங்க. வெள்ளை கொடினா சமாதானம். சமாதானத்தை காமிச்சிட்டாங்க. உடனே அந்த நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க. நம்மளை பார்த்து வந்து எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. நம்ம வந்து அவ்வளோ சக்தி உடையவனா இருக்கும். நம்மளை பார்த்து ஒரு எதிரி நாடு நம்ம போர் தொடுத்து வரோன்னு தெரிஞ்ச உடனே சமாதான கொடியை காட்டுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட வெற்றியின் மகிழ்ச்சியோட அவருடைய போர் வீரர்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே வராரு. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன பண்றாரு, அவருடைய போர் வீரர்களுடைய அவர் வந்து ஒரு இடத்துல தங்கணும். ஏன்னா ரொம்ப தூரம் இப்பெல்லாம் வந்து எதிரி நாடுகளை வந்து படையெடுத்து வருவாங்க. இப்படி படையெடுத்து வரும்போது ரொம்ப தூரத்தில் வரும்போது எங்கேயாவது தங்கிட்டு போகணும். அதாவது இரவு ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது தங்கிட்டு போவாங்க. அதனால ஒரு இடத்துல வந்து தான் கூட ஒரு நாலஞ்சு படை வீரர்களை வச்சுட்டு மற்ற படை வீரர்கள் எல்லாம் வேறு இடத்துல போய் தங்க சொல்லிடுறாரு. தங்க சொன்னதுக்கப்புறம் இது 4-5 வீரர்களோட தான் இந்த படைத்தளபதி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச எதிரி நாட்டு, அதாவது சமாதான கொடி வாங்கினாங்கல்ல அந்த எதிரி நாட்டோட நட்பு நாடு, அந்த நாடு வந்து என்ன பண்ணுது, வந்து இவங்க கூட வந்து போர் தொடுக்கலாம். 1000 படை வீரர்கள், 1000 படை குதிரைகள், அப்புறம் யானைகள்னு நிறைய படைகளோட பரிவார நிறைய படைகள். நல்ல இந்த மந்திரியை வந்து இப்படி இந்த மந்திரியாகவும் படைத்தளபதியாகவும் இருக்கிற இந்த தந்திரமான படைத்தளபதியை போட்டு தள்ளிட்டா அவ்வளோதான், நம்ம வந்து இந்த நாட்டை எளிதாக கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த எதிர் நாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, உடனே இவருக்கு இந்த விஷயம் தெரியும்ல. ஏன்னா எதிர் நாட்டுக்காரவங்க தன்கிட்ட போர் பண்ண வராங்கன்னா ஒரு படைத்தளபதிக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ போர் பண்ண வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட வந்து 5 படை வீரர்கள் தான் இருக்காங்க. எப்படியும் இவரால் தோக்க முடியாது. அப்படியே இவர் வந்து எல்லா படை வீரர்களையும் வர சொன்னாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ அரசாட்சி காலம் இருந்தப்ப டெலிஃபோனோ ஃபோனோ இந்த காலத்தில் நமக்கு இருக்கிறாப்புலலாம் இல்லை. அப்போ கடிதம் எழுதி அனுப்பிவிட்டாலும் அது போகிறதுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். இது வீண் முயற்சி. அதனால என்ன பண்ணிடுறாரு, உடனே அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள்லாம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்க சொல்றாரு. ஒளிஞ்சுக்க சொன்னோடனே அந்த படை வீரர்கள்லாம் சொன்ன மாதிரியே வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவருடைய ட்ரெஸ் வந்து வேற மாத்திடுறாரு. அதாவது அவர் வந்து வீட்டில் போட்டுட்டு இருக்க அந்த ஆடையை வந்து மாட்டிடுறாரு. மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே இடத்துல அப்படியே உட்காந்து ஒரு கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு அப்படியே ரொம்ப கூலா, அதாவது ரொம்ப சந்தோஷமா அந்த கிட்டார் எடுத்து வாசிச்சுட்டு இருக்காரு. எதிர்நாட்டு படை வந்து வந்துடுது. வந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி அப்படி நிக்கிறாங்க. நின்ன உடனே இவர் அப்படியே அந்த கிட்டாரை சந்தோஷமா வாசிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த எதிர்நாட்டு படைக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோயோ, இவன் தந்திரமான படை தளபதி, இவன் ஏதாவது பண்ணான்னா அவ்வளோதான், நம்ம இவ்வளோ படைகளோட பரிவாரங்களோட முன்னாடி வந்து நிற்கிறோம், ஆனால் இவனுக்கு எந்த பயமே இல்லையே. ஒரு பயம் இருந்திருந்தா அவன் படை வீரர்களோட நம்மளோட போர் புரிஞ்சிருப்பான். ஆனால் இவன் எந்த பயமும் இல்லாமல் இருக்கானா, நம்மளை ஏதோ போட்டு தள்ளுறதுக்கு இவன் ஏதோ வழி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த விட்டு தாண்டவில்லை. ஏன்னா அப்போ வந்து யானைகளை பிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களா, ஒரு குழியை நோண்டி அதை மேலோட்டமாக புதைச்சி வைப்பாங்க. அந்த யானை கால் வச்சதுக்கப்புறம் அதில் விழுந்து அது மாட்டிக்கும். அது மாதிரி இவரும் வந்து நம்மளை வந்து ஒரு குழியை நோண்டி அதே மாதிரி புதைச்சி அந்த மேலோட்டமாக புதைச்சிட்டு நம்ம வந்த உடனே அதை அதுக்குள்ளே நம்ம விழுந்துருவோம். விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம நாட்டை அவன் கைப்பற்றிடலாம் நினைக்கிறான் போல. ஐயோ, இது முடியாது. ஒருவேளை இவனே கூட இந்த செய்திக்கு அனுப்பலாம், நான் வந்து 5 படை வீரர்களோட தான் இருக்கேன்னு இவனே அந்த செய்தியை கூட அனுப்பியிருக்கலாம். ஐயோ வேணாம், இவன் தந்திரமான படைத்தளபதி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. 5 மணி நேரம் கிட்டத்தட்ட நிற்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியலை. அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. அதே மாதிரியே கிட்டார் வாசிச்சுக்கிட்டு ரொம்ப கூலாக இருக்கார். இதை பார்த்து அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அந்த படைத்தளபதி இவன் ஏதோ ட்ரிக் இல்லாமல், ஏதோ ஒரு யோசனை இல்லாமல் இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான், இவன் ஏதோ யோசனை வச்சுருக்கான், அதனால இவனை விட்டு வந்து தூக்கிட்டு போயிடலாம், நம்ம திரும்ப போயிடலாம். இனிமே வந்து நம்ம இவங்கிட்ட போர் புரிஞ்சா ஒன்று தான்,
இவன் ஏதாவது சூழ்ச்சி வச்சிருந்தானா நம்ம காலி, அதனால போயிடுவோன்ட்டு அந்த படை 1000 படை வீரர்கள், குதிரைகள், அந்த யானை படைகள் எல்லாத்தையும் துரத்துக்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி அந்த எதிரி நாட்டுக்காரன் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இவர் வச்சிருந்தது 5 வீரர்கள் தான். ஆனா அதை வச்சுட்டு நான் தந்திரமான தளபதின்னு நான் முதல்ல சொன்னேன்ல, இல்லைங்க, அந்த படை தளபதி ஒரு தைரியமான படை தளபதி. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா அந்த இடத்துல என்ன வேணும் அவருக்கு, 1000 படை வீரர்கள், குதிரைகள், யானைகள் எல்லாம் இருந்து ஒரு படை தளபதி இவனை பார்த்து பயந்து ஓடிட்டான். அப்ப இவன்ட்டு இருந்தது என்ன, 1000 படை வீரர்கள், குதிரைகள், அப்புறம் யானைகள் எல்லாமே இருந்தும் இவன் நினைச்சது என்னது, நான் கிட்ட தைரியம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அதனாலதான் அவன் எல்லாருக்காலையும் போற்றப்பட்டு இவனை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. அவன் சாதாரணமானவனாதான் இருக்கான், ஆனா என்ன, அவன் கிட்ட தைரியமா இருந்துச்சு. ஆனா அவன் வாய்ப்பை பயன்படுத்தினான், அந்த எதிரி நாட்டுக்காரன் வாய்ப்பை பயன்படுத்தி பயம் இருந்ததுனால அதை நழுவ விட்டான். ஆனா இவனுக்கு வாய்ப்பு இருக்குன்னே தெரியாம தைரியம் இருந்ததுனால அவன் ஜெயிச்சான். அது மாதிரிதாங்க வாழ்க்கையில பல விஷயம் அப்படிதான். ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா அது பயம்னால எந்த காலத்துலயும் நம்ம விட்டுறவே கூடாது. தைரியம் இருந்தா அதை ஜெயிச்சே ஆகணும். இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. அதனால எப்போதுமே இதை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில எப்போதும் வெற்றி அடையலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீட்சா தலைவரா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சபாய்பட்டியில் நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.